புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா அம்மாவின் அறிமுகம் கிடைத்து அவரோடு அரசியல் செய்தவர். ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கை உரியவராக சசிகலா அப்போதிலிருந்தே விளங்கினார். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிகழ்ந்தன. ஜானகி அம்மையார் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற குரலாம் அப்போது எழும்பியது. இதனால் இறுதி ஊர்வலத்தில் ஜெயலலிதா அவர்களை பல பிரிவினை அதிமுகவினர்கள் பகிரங்கமாக தாக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சசிகலா அவரின் பாதுகாப்பு கருதி மன்னார்குடியிலிருந்து உறவினர்கள் மற்றும் 40 பேரை அழைத்து வந்து ஜெயலலிதா அம்மையாரின் பாதுகாப்புக்காக அமர்த்தினார். அன்று ஜெயலலிதா அம்மையாரை பாதுகாத்த பெருமை சசிகலா அம்மையாரை சாரும். சசிகலா அம்மையார் அன்று பாதுகாப்புக்காக ஆட்களை நிறுத்தாவிட்டால் ஜெயலலிதா அவர்களின் உயிருக்கும் ஆபத்தாக நேர்ந்திருக்கும், அரசியல் வாழ்க்கைக்கும் கேள்விக்குறியாக அமைந்திருக்கும்.